கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடாத அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய அம்சம் என்ன என்று சொன்னால், தேக்க நிலையில் ஒரு முஃமினுடைய எந்த காரியமும் இருக்கக்கூடாது. தேக்க நிலை என்று சொன்னால், ஒரு வேலையை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அந்த வேலையை காலமெல்லாம் செய்து கொண்டிருப்பது. அமல் ரீதியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை போல ஒரு மனிதன் ஒரே நிலையில் காலமெல்லாம் இருந்துவிடக்கூடாது. மாறாக ஓடக்கூடிய தண்ணீர் எப்படி தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோல் ஒரு முஃமின் தெளிந்த நீரோடையை போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வின் எல்லா நிலையிலேயும் முன்னேற்றத்தை தருகிறான். உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், சஹாபாக்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஈமானை கொடுத்தான், ஹிதாயத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், ஹதீஸுகள் அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு ஈமான் கிடைத்தது, எனக்கு சொர்க்கம் கிடைத்தது, எனக்கு ஹிதாயத் கிடைத்தது என்று அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள்ளால் இருந்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய மனைவி மக்களை பார்த்து கொண்டு வீட்டில் படுத்து உறங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த துனியாவிற்கும் வந்து சேர்ந்திருப்பதற்கு அறவே வாய்ப்பில்லை. 1,24,000 சஹாபாக்கள் என்று ஹதீசுகளிலேயும் நிறைய கிதாபுகளிலேயும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவின் மண்ணறைகளில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வெறும் 10,000 நபர்கள் தான். மீதம் இருக்கக்கூடிய 90,000 நபர்கள் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால், தான் பெற்ற ஹிதாயத்தை, தான் பெற்ற இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தொடர்ந்து உலகமெல்லாம் பிரயாணம் செய்தார்கள். இது இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல, ஈமானுக்கு மட்டுமல்ல, வியாபாரமாக இருந்தாலும் இப்படித்தான். உதாரணத்திற்கு தகப்பனார் ஒரு கடை வைத்திருப்பார், 20-30 வருஷம் ஒரு கடையை வைத்திருப்பார். 30 வருஷமாக ஒரு கடை, ஒரு வியாபாரம், ஒரே இடம், அங்கேயே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார். எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதற்கு பின்னால் மகன் வருவார், அவரும் அதே கடையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார். எந்த முன்னேற்றமும் இருக்காது. இஸ்லாம் இது மாதிரியான காரியங்களை ஒருபோதும் விரும்புவதில்லை. ஏதாவது ஒரு விதத்திலே முன்னேற்றம், கடையை விரிவுபடுத்துவதாகட்டும் அல்லது ஒன்றை 2ஆக்குவது, 2ஐ 4ஆக்குவது, தாராளமாக வியாபாரம் செய்யுங்கள். துனியாவில் நம்மை பொறுத்தவரை வலிமார்கள், இறைநேசர்கள் என்று சொன்னால் உலகத்தை துறந்துவிட்டு, வியாபாரத்தை துறந்துவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலிலிருந்து தஸ்பீஹை உருட்டி கொண்டிருப்பவர்கள் மட்டுமே இறைநேசர்களாக பார்க்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன், நீதமாக உண்மையாக ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் சொல்றாங்க. நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு அவர் இறை நேசம் பெற்றவராக அல்லாஹ்விடத்தில் மறுமையில் இருப்பார். அப்படியானால் உண்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்விடத்தில் இறைநேசராக கருதப்படுகிறார். எனவே ஒரு வியாபாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அது ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்க வேண்டும். கல்வியாக இருந்தாலும், ஈமானாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும். ஒரு சிலருடைய இபாதத்தை பார்த்தீங்கன்னா சிறிய வட்டத்திற்குள்ளால் சுருங்கிவிடும், எந்த முன்னேற்றமும் இருக்காது. 40 வருஷம் தொழுவார், 50 வருஷம் தொழுவார், அந்த குல் சூரானா அது மட்டும்தான் தெரியும். 4 குல் சூரா, குல்வல்லா, குல்லோபிரபில் ஃபலக், குல்லோபிரபின் நாஸ், குல்யாய்கள் காஃபிரூன் அல்லது ஒரு இன்னாத்தைனா,
அல்லது ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் தெரியும். அதை வைத்தே காலமெல்லாம் ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் அமல்களில் தேக்க நிலை, வியாபாரத்தில் தேக்க நிலை, கல்வியில் தேக்க நிலை. இப்படி குர்ஆனை நாம் மக்தபில் ஓதியிருப்போம், பழகியிருப்போம், அலிஃபே, அதோடு நாம் அதை நிறுத்தி விடுவோம். அதில் முன்னேற்றத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான நிலை அறவே இருக்கக்கூடாது ஒரு முஃமினிடத்தில் என்று சொன்னார்கள், வாழ்வில் செய்து காட்டவும் செய்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவனுக்கு எந்த மாற்றத்தையும் தரமாட்டான். நான் என்னுடைய வியாபார ஸ்தலத்தை விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும், என்னுடைய அமலை அதிகப்படுத்த வேண்டும், என்னுடைய கல்வியில் விஸ்தீர்ணம் வேண்டும் என்று நினைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். செய்யும் பொழுதுதான் அவர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகிறார்கள். பொதுவாக சட்டம் என்று பார்க்கிற பொழுது தேங்கிய தண்ணீருக்கு ஒரு சட்டமும் ஓடக்கூடிய தண்ணீருக்கு ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு தண்ணீர் ஒரு இடத்தில் தேங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு இடத்தில் ஒரு அந்த அளவு குறைவாக இருக்கிற பொழுது நஜீஸ் விழுந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது. அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்திலே அங்கே உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தால் என்னதான் நஜீஸ் விழுந்தாலும் கூட அந்த தண்ணீர் மார்க்கத்தின் அடிப்படையில் சுத்தமான தண்ணீராக கருதப்படுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓடக்கூடிய தண்ணீரை போல் வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய கல்வியில், பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருங்கள். ஒரே வியாபாரத்தை காலமெல்லாம் செய்து கொண்டிருக்காமல் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகளை யோசியுங்கள். அதே போல கல்வி என்று சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை வச்சு மட்டுமே தொழுகையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்காதீர்கள். அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு முஃமின் தன்னுடைய இல்மை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக ஜனாசா என்பதுதான் எந்த விதமான உள்ளீடும் இல்லாமல் இருக்கும். ஜனாசா மையத்தை பொறுத்தவரை அதை உட்கார வச்சு உலகின் தலை சிறந்த பேச்சாளர்களை கொண்டு பேசினாலும் கூட எந்த பயனும் இருக்காது. என்ன காரணம்னா மையத்து தான், அதுகிட்ட எந்த அசராத்தும் இருக்காது. ஆனால் ஒரு மனிதன் ஹயாத்தாக இருக்கிற பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் விஷயங்களை உள்வாங்க வேண்டும். அதை அமல் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை ஒரு மனிதன் எடுக்க வேண்டும். கல்வியினுடைய விஷயத்தில் மினல் மஹதி இலல் லஹதி என்று ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கல்வி என்று சொன்னால் தொட்டிலில் ஆரம்பித்து கபர் வரைக்கும் அவனுக்கு அந்த கல்விக்கான வாயில் திறந்திருக்கிறது. போதும், நான் இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன், இதோடு நான் ஓதிவிட்டேன், எல்லாம் தெரிந்துவிட்டேன் என்று ஒரு மனிதன் ஒரு இடத்தில் எங்கேயும் நின்று விடக்கூடாது. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எழுதக்கூடிய அந்த வழிமுறைகள் இல்லை. நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி பேப்பரோ பேனாவோ இல்லை. கிபி 700 பின்பகுதியிலே தான் சைனாவில் முதலாக பேப்பர் தயாரிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நாங்கள் குர்ஆனை தொகுக்கவில்லை, நாங்கள் பேப்பரில் எழுதவில்லை, எலும்புகளிலேயும் மட்டைகளிலேயும் தான் குர்ஆனை வைத்திருந்தோம் என்று அவர்கள் தங்களை தேக்க நிலைக்கு கொண்டு வரவில்லை. மாறாக குர்ஆனை கியாமத் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்த்தாங்க. பேப்பர்களை அவர்கள் இறக்குமதி செய்தார்கள், அதில் குர்ஆன் பிரதிகளை எழுதினார்கள், அதை பாதுகாத்தார்கள். இன்னைக்கு 1400 வருடங்களை கடந்தும் குர்ஆன் நமக்கு மத்தியில் உயிரோட்டமாக இருப்பதற்கு அவர்களுடைய அந்த சிந்தனை தான் காரணம். அதே போல நாமும் நம்முடைய கல்வியில், பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர தேக்க நிலையில் இருந்து விடக்கூடாது. ஒரு வியாபாரம், ஒரே விவசாயம், ஒரே பொருளாதாரம், ஒரே கல்வி என்று தேக்க நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா. இன்றைக்கு கூட ஃபஜ்ருனுடைய தொழுகையில் ஓதப்பட்ட வசனம், அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா. மனிதனுக்கு முயற்சி செய்யாத எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. எதன் பக்கம் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, எதன் பக்கம் நீங்கள் ஆசை கொள்ளுகிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். செல்வம் வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான். அந்த செல்வத்திற்கு ஜகாத்தை கொடுத்து முழுமையாக முறையாக பயன்படுத்துகிற பொழுது அது உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும்.
அதை மார்க்கத்திற்கு புறம்பாக நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுகிற பொழுது அதன் மூலமாக நீங்கள் எந்த பயனையும் அடைய முடியாது. கல்வி எனக்கு வேண்டும் என்கிற மனோபக்குவம் வேண்டும். காலமெல்லாம் 5 வக்து தொழுகனா அதே இடத்தில் நின்று விடக்கூடாது. ஒரு சின்ன தஸ்பீஹனா அதே இடத்தில் நின்று விடக்கூடாது. மாறாக ஃபரதுகள் சரியாகிற பொழுது நஃபில்களில் கவனம் செலுத்த வேண்டும். நஃபில்கள் சரியாகிற பொழுது தஹஜ்ஜத் மாதிரியான மேல்மிச்சமான அமல்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இபாதத்தாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அடுத்தடுத்த இடங்களை நோக்கி ஒரு முஃமின் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது, இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது துனியா மட்டுமல்ல ஆகிரத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலேயும் அவனுக்கு விஸ்தீர்ணமான வாழ்க்கையை தருகிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் தேக்க நிலையில் நம்முடைய அமல்களை, பொருளாதாரங்களை, கல்வியை நிறுத்தி கொள்ளாமல் காலமெல்லாம் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.